அந்த நாய் ஸ்ரீதர் என்ற நாய் அந்த ஜோகோ நிறுவனத்தின் முதல்வர் இன்றைக்கு நம்முடைய சேரிகளில் கோயில் கட்டித்தர அப்படி சொல்லி வந்துட்டு இருக்கான். தயவு செய்து யாரும் அந்த பணத்தை வாங்க வேண்டாம். நீங்க ஒரு அண்டர்லைன் பத்தி அந்த காணொலியில பேசுறீங்க. சேரி பகுதியில் எல்லாம் கோயில் கட்ட நினைக்கிறார், அந்த பணத்தை வாங்காதீர்கள். டேய், நீ ஸ்ரீதர் வேம்புக்கு எதிரானவன் கிடையாது, ஒட்டுமொத்த இந்துக்களுக்கு எதிரானவன். இந்தியாவில் இருக்கிற 39 பணக்காரர்களில் அவன் ஒருவனா உங்க தலைவர் மாதிரி 100 கட்சிகளை அவன் விலை கொடுத்து வாங்க முடியும். செத்து போனா ஒரு ஒரு மாலை செலுத்த தான் வருவேன், அதையும் விளம்பரப்படுத்துவான் உன் தலைவன் குருமா. கோயில் கட்டக்கூடாது, புடுங்கக்கூடாது, செய்யக்கூடாது. ஏன்னா கர்நாடகாவில் போய் பண்ணுங்க சார், என்ன பண்றான்னு மட்டும் பாருங்க. பக்கத்தில் ஆந்திராவில் இருக்க நெல்லூர்ல போய் திருமா குருமான்னு சொல்லி பாருங்க, அவன் யாருரா அப்படின்னு கேட்பான். கர்நாடகாவில் போய் பாருங்க, செருப்ப குண்டி அடிப்பான். பண்ணுங்களேன் பார்ப்போம். ராமதாஸ் மாதிரி ஐயா எல்லாம் உங்களை வளர்த்து விட்டாங்க. நீங்களா திண்டிவனத்தையே தாண்ட தகுதி இல்லாத நாய்ங்க. தில்லியில போய் உட்கார்ந்துகிட்டோம் திமிர்ல தெனாவட்டுல ஒரு மயிரை கூட ஸ்ரீதர் வேம்புவை நீங்க புடுங்கவே முடியாது. முட்டி பார்க்கணும், மோதி பார்க்கணும் நினைச்சீங்கன்னா தடம் தெரியாமல் காணாம போவீர்கள். அருவா நீங்கள் பிடித்தால் மட்டும் வெட்டாது, நாங்கள் பிடித்தாலும் வெட்டும். கோர்ட்டு கேஸ் இது நீங்கள் மட்டுமல்ல, நாங்களும் பார்த்ததுதான், எங்கள் தலைமுறையும் பார்த்ததுதான். அடங்க மறு அத்து மீறுன்ற தெனாவட்டு வார்த்தை எல்லாம் உங்க 4 சோத்துக்குள்ள வச்சீங்க. அவன் கால் மண்ணுக்கு ஈடாகுவீங்களா உன் தலைவனும் நீங்களும்? தருதல நாய்களா, தரங்கட்ட நாய்கள். இன்னைக்கு தரணி ஆள்வதற்கு இடம் கொடுத்தான் பாரு. சேரி பகுதிக்கு இருக்கப்பட்டவன் செஞ்சால் உனக்கு என்ன? அந்த பணத்தெல்லாம் வாங்காத, செய்யாத, தப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ ஹிந்து விரோதின்னு தானே அர்த்தம். ஒட்டுமொத்த தமிழர்களையே கொன்று குவித்த ராஜபக்சேவிடம் போய் துண்டு வந்தீங்களே, அந்த லிஸ்ட்ல போய் அப்படின்னு சீச்சிக்கினே போய் பிச்சை எடுத்தியே. அந்த காணொளி இன்னும் இணையதளத்தில் இருக்கு, போய் பாருங்க. குட்டி சிறுத்தைகளா போய் பாருங்க. எல்லாரும் லைன்ல நீங்க எல்லாம் பேசுறீங்க. ஒருத்தன் பேசுறான், எவனுக்கும் பயப்படாதீங்க, வந்தா பாத்துக்கலாம், போலீஸ்காரன் தானேங்கிறான். ஒரு தமிழ்நாடு காவல்துறைக்கே மரியாதை இல்லை, கூட்டணி கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கே அங்கே மரியாதை இல்லை. டிஜிபி ஆபீஸ்ல அடிச்சு உடைக்கிறீங்க, ஹைகோர்ட் வாசல்ல எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கிறீங்க, ஆபீஸ்ல போய் குருமா தலைமையில நாடகம் ஆடுறீங்க. பிளாஸ்டிக் சேர் திருமா. வணக்கம், நான் உங்கள் ஆகாஷ் சுதாகர். மேட்பாக்ஸ் சேனல் மூலமாக உலக மக்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன். திரும்ப திரும்ப இந்த தொல் திருமாவளவனுடைய அட்ராசிட்டி தாங்கவே இல்லை. ஸோ தலை சரியாக இருந்தால் தானே வால் சரியாக இருக்கும். ஓகேவா? இவன் தானே வழிகாட்டி எல்லா விஷயத்துக்குமே. அடங்க மறு அத்துமீறு அப்படின்னு ஆரம்பிச்சதுலேருந்து சரியாக அடிக்கலை, 2 தட்டு தான் தட்டினாங்க. மறக்க முடியாது திரும்ப உன்னுடைய குருமாத்தனமான வேலையெல்லாம். இப்போ ஒரு காணொளி பார்த்தேன், அதில் நம்ம ஐயா ஸ்ரீதர் வேம்புவை பற்றி ஒருத்தன் பேசுகிறான். என்னன்னு கேட்டிங்கன்னா, தலித் மக்கள் அதிகம் வாழ்கிற பகுதியில் அவன் பாஷையிலே சொல்கிறான், இந்த சேரி பகுதிகள் வாழ்கிற மக்களுக்கு மத்தியில் கோயில்கள் கட்ட லட்சமாக அவர் பணத்தை செலவிடுறாரு, அந்த பணத்தெல்லாம் யாரும் வாங்காதீங்க அப்படிங்கிற மாதிரி. யார் இந்த ஸ்ரீதர் வேம்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கேவலமாக ஒரு மனிதனை தரக்குறைவாக பேசுகிறான். நான் என்ன சொல்கிறேன், சுத்தமான ஆண்மகனாக இருந்தால் நேரடியாக களத்துக்கு வந்து மோதி பார்க்கணும். எந்த நாய்க்கும் அந்த ஒரு தகுதி கிடையாது. ஓகேங்களா? தகுதியே இல்லாத தருதலைகள் தான் சார் முதுகுக்கு பின்னாடி இருந்து குத்தணும்னு நகைச்சிக்கிட்டே இருக்காங்க. ஸோ திருமாவளவனும் நான் குறிப்பிடுறது யாருன்னா, திருமாவளவனும் சொல்லாமல் இந்த செய்கையெல்லாம் நடையாது. உண்மை, திருமாவளவன் சொல்லாமல் இந்த செய்கைகள்லாம் நடைபெறும்னு நினைக்கிறீங்களா? நடக்கவே நடக்காது, அதுக்கான வாய்ப்பும் இல்லை. முதல்ல இந்த ஸ்ரீதர் வேம்பு அப்படிங்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்கணும். எனது மண்ணின் மைந்தன், நல்ல மீசையை முறுக்கிக்கிட்டு மாறை நெஞ்சை நிமித்திக்கிட்டு நான் சொல்லலாம், என் தஞ்சாவூர் மண்ணின் மைந்தன். பூர்வக்குடி தஞ்சாவூர் பகுதியை சார்ந்தவர் தான். ஆனால் அதுக்கு இடையில அவங்க தொழில் சம்பந்தமாக திருநெல்வேலி பக்கத்தில் அவங்க
இடம்பெயர்ந்து அவங்க அங்கே தான் ஸ்ரீதர் வேம்பு பிறந்து வளர்ந்துருக்காரு. மேற்கொண்டு படிப்பெல்லாம் சென்னையில் இருந்திருக்காரு. ஸோ அவருடைய தீராத முயற்சி பயிற்சினால் மட்டுமே சாதாரண ஒரு குடிமகனாக இருந்த மனுஷன் அமெரிக்காவுக்கு சென்று மிகப்பெரிய ஒரு தொழிலில், அதாவது போர்க்களமாகவே வாழ்ந்திருக்கார். ஸோ அவருடைய காலத்திலேயே அவர் இந்தியாவின் முதல் 39 பணக்காரர்களில் அவர் ஒருவர் என்ற பெயரை சம்பாதித்திருக்கிறார். நல்லா கேளுங்க, இந்தியாவில் முதல் 39 பணக்காரர்களில், நான் சொல்றது ஏதோ ஒரு குக்கிராமத்தில் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே முதல் 39 பணக்காரர்களில் அந்த மனுஷன் ஒரு அந்த லிஸ்டில் இருந்திருக்காருன்னா இவருடைய பேக்கப் எப்படி இருந்திருக்கும்? அந்த மனுஷன் இன்னைக்கு பணத்தெல்லாம் உதறி விட்டு சாதாரண ஒரு வேட்டி சட்டையோடு, நான் இன்னைக்கு தரையில் படுத்தா கூட எனக்கு தூக்கம் வருங்க, எனக்கு இங்கே யோசிக்கிறது கிடையாது, இங்கே யோசிக்கிறத நான் செய்கிறேன், நான் பார்க்கக்கூடாத எல்லா பணத்தையும் பார்த்துட்டேன், நான் போகக்கூடாத நாடு இல்லை, எல்லா நாட்டையும் நான் பார்த்து விட்டேன், இதுதான் நான் போகிற நாடு, இதுதான் நான் போகக்கூடாத நாடுலாம் கிடையாது, நான் பார்க்காத கரன்சியே கிடையாது. ரொம்ப யதார்த்தமான மனிதன். இன்னைக்கு காலைல சில்வர் போட யோசிக்கிறார், பேண்ட் சட்டை போட யோசிக்கிறார், வேட்டி சட்டையோட செய்கிறார். ஓகேங்களா? கண்ணில் கூலிங் கிளாஸ் கிடையாது, வீட்டில் ஏசி ரூம் கிடையாது. ஒரு மண்ணின் மைந்தனாக தன்னுடைய வாழ்நாளை கழித்து கொண்டிருக்கிறார். எவ்வளோ அற்புதமான மனுஷன். ஹிந்துவா பிறந்தது தான் தவறா? ஒட்டுமொத்த கிறிஸ்டியானிட்டியும் ஒன்றா சேர்ந்துப்பீங்களா? அதில் ஒருத்தன் திருமாவளவன் விசிகே கட்சியை சேர்ந்தவன் ஒருத்தன் சொல்கிறான், அதை தான் நான் திருமாவளவன் சொல்கிறதுனா, திருமாவளவன் பேசாமல் இவன் பேசுவானா? ஓகேங்களா? ஏன் கிராமப்புறத்துக்கு இருக்கப்பட்டவன் செஞ்சால் உனக்கு என்ன, சேரி பகுதிக்கு இருக்கப்பட்டவன் செஞ்சால் உனக்கு என்ன? அந்த பணத்தெல்லாம் வாங்காத செய்யாத அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ ஹிந்து விரோதின்னு தானே அர்த்தம். திருமாவளவன் கிறிஸ்டின், உலகம் அறிந்த விஷயம். அவங்க அக்கா செத்து போனப்ப எங்க சார் புதைச்சிங்க? அல்லேலூயா சோஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளம் தோண்டி எப்படி போச்சிங்க? மரப்பொட்டியில் வச்சு சிலுவையை நட்டு அப்படி தானே புதைச்சிங்க? யாரும் மறக்கலையே, எல்லாமே யூடியூப்ல இருக்கு, போய் பாருங்க ஐயா. அது ஒட்டுமொத்த ஹிந்துக்களுக்கு கிறிஸ்துவனாக நீ செய்கிற துரோகம் இல்லையா? ஒட்டுமொத்த தமிழர்களையே கொன்று குவித்த ராஜபக்சேவிடம் போய் துண்டு வந்தீங்களே, அந்த லிஸ்ட்ல போய் அப்படின்னு சீச்சிக்கினே போய் பிச்சை எடுத்தியே, அந்த காணொளி இன்னும் இணையதளத்தில் இருக்கு, போய் பாருங்க. குட்டி சிறுத்தைகளா போய் பாருங்க, எல்லாரும் லைனில் உட்காந்து பாருங்க. ராஜபக்சே கிட்ட கையை கொடுத்துக்கிட்டு அவன் தின்னுட்டு வரும்போது அது இனிக்கலையா? கையில் ஒரு 4 எம்எல்ஏ வச்சிட்டு இருக்கன்ற ஒரு திமிரு, ஓசியில் வந்த 2 எம்பியோட இருக்குன்ற ஒரு திமிரு, நீங்கள் போகும்போது பின்னாடியே ஒரு நாய்க்குட்டி மாதிரி பைலட் வருது, போலீஸ்காரன் வராங்கன்ற ஒரு திமிரு, நீங்களாம் பேசுறீங்க. ஒருத்தன் பேசுகிறான், எவனுக்கும் பயப்படாதீங்க, வந்தா பார்த்துக்கலாம், போலீஸ்காரன் தானேங்கிறான். ஒரு தமிழ்நாடு காவல்துறைக்கே மரியாதை இல்லை, கூட்டணி கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கே அங்கே மரியாதை இல்லை. டிஜிபி ஆஃபீஸில் அடித்து உடைக்கிறீங்க, வாசலில் ஹைகோர்ட் வாசலில் எல்லாத்தையும் அடித்து உடைக்கிறீங்க. கமிஷனர் ஆஃபீஸ், சென்னை கமிஷனர் ஆஃபீஸில் போய் குருமா தலைமையில் நாடகம் ஆடுறீங்க. உலகம் ஃபுல்லாக இருக்க இளவட்டு பசங்களை ஏமாற்றி மானபங்கப்படுத்துறீங்க. நல்ல விஷயம் ஏதாவது செய்றீங்களாடா? நல்ல விஷயம் செய்கின்ற நம்ம ஐயா ஸ்ரீதர் வேம்புவை அசிங்கமாக கேவலமாக பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணாம்? அவரை போய் நாயை பேயன்றீங்க. முதல்ல நீங்கள் யாரு? அந்த ஒரு நாய் பேசுது, அந்த நாய்க்கு என்ன தகுதி இருக்கு? பிளாஸ்டிக் சேர் திருமாதான். ஓகேவா? என்ன சாதி வெறி பிடிச்சவனு கூட சொல்லுங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. ஸ்ரீதர் வேம்பு என்ன சாதின்லாம் எனக்கு தெரியாது. நேற்று வரைக்கும் ஸ்ரீதர் வேம்பு கருப்பா சோப்பான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்க ஒரு அண்டர்லைன் பத்தி அந்த காணொலியில பேசுறீங்க,
சேரி பகுதியில் எல்லாம் கோயில் கட்ட நினைக்கிறார், அந்த பணத்தை வாங்காதீர்கள். டேய், நீ ஸ்ரீதர் வேம்புக்கு எதிரானவன் கிடையாது, ஒட்டுமொத்த இந்துக்களுக்கு எதிரானவன். தப்புடா தம்பிகளா, தப்பு. இந்தியாவில் இருக்கிற 39 பணக்காரர்களில் அவன் ஒருவனா உங்க தலைவர் மாதிரி 100 கட்சிகளை அவன் விலை கொடுத்து வாங்க முடியும். உன் தலைவர் வச்சிருக்கிறான் பார் எம்எல்ஏ எம்பி, அந்த மாதிரி 100கணக்கான எம்எல்ஏ எம்பிகள் அந்த மனிதன் நினைத்தால் விலை கொடுத்து வாங்க முடியும். எதுவுமே வேணாம் சன்னியாசியா நிற்கிறான் பார், அந்த மனுஷனை சீண்டி பார்க்காதீங்க. அவருடைய அண்ணனாக தம்பியாக நாங்கள் இருக்கிறோம். ஒரு சின்ன மசுரை கூட உங்களால் பிடுங்க முடியாது. அவன் வேலை வெட்டியை பாருங்க, அவன் பொண்டாட்டி புள்ளையுடைய வளர்ச்சியை பாருங்க, ஓகேங்களா? உங்களுடைய வாரிசுகளுடைய கல்வியை பாருங்க, 3 வேளை சோத்துக்கு வழி இருக்கான்னு பாருங்க, ஓகேங்களா? நீ கட்டுற கோமணத்துக்கு கூட உன் தலைமை வரமாட்டான். நான் திரும்ப சொல்றேன், நீ செத்து போனா ஒரு மாலை செலுத்த தான் வருவேன், அதையும் விளம்பரப்படுத்துவான் உன் தலைவன் குருமா, ஓகேங்களா? அவனுக்கு கோஷம் போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு திரிகிற நாய் அத்தனையும் ஒரு உண்மையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு கல்வி தந்தை, ஒரு தொழிலுடைய தந்தை, ஓகேங்களா? அந்த ஆளை கேவலப்படுத்துறதுக்கு நீங்களாம் யாரா? ஸ்ரீதர் வேம்புங்கிறவன் ஏதோ ஒரு சிதம்பரத்தில் நான் உங்கள் தலைவர் மாதிரி ஒரு 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கவன் கிடையாது, ஓகேங்களா? வெறும் 6 கோடி மக்களுக்கு 8 கோடி மக்களுக்கு தெரிந்தவன் கிடையாது. உலகம் உள்ளா 58 நாடுகளுக்கு ஸ்ரீதர் வேம்பு என்றால் யார் என்று தெரியும். பக்கத்துல ஆந்திராவில் இருக்க நெல்லூர்ல போய் திருமா குருமான்னு சொல்லி பாருங்க, அவன் யாரா அப்படின்னு கேட்பான். தெலுங்குல கேட்பான், யாரா அவன்னு கேட்பான். கர்நாடகாவில் போய் பாருங்க, செருப்ப குண்டி அடிப்பான். இந்த சீன்லாம் கர்நாடகாவில் போய் பாருங்க, பண்ணுங்களேன் பார்ப்போம். கோயில் கட்டக்கூடாது, புடுங்கக்கூடாது, செய்யக்கூடாது. ஏன்னா கர்நாடகாவில் போய் பண்ணுங்க சார், என்ன பண்றான்னு மட்டும் பாருங்க. உங்க கட்சி தான் இப்ப பெரிய தேசிய கட்சி ஆயிடுச்சு. கர்நாடகாவில் போய் கட்சியை நடத்துங்க, சீனை போடுங்க, இங்கே போய் டவுசரை கழட்டிட்டு அனுப்புவோம். நான் திரும்பவும் சொல்றேன்டா, ராமதாஸ் மாதிரி ஐயா எல்லாம் உங்களை வளர்த்து விட்டாங்க. நீங்களா திண்டிவனத்தையே தாண்ட தகுதி இல்லாத நாய்ங்க. தில்லியில போய் உட்காந்துக்கிட்டோம், டெல்லியில போய் நாங்க ஆட்சி அமைக்க போறோம்ன்ற திமிர்ல தெனாவட்டுல என்னென்னமோ பேசிக்கிட்டு திரியிறிய. இதெல்லாம் நாங்களாம் கேட்டுக்கிட்டு இருக்கணும். உங்களுடைய கூட்டணி கட்சி தலைவரும் காவல்துறையும் இதெல்லாம் கேட்கலாம் தம்பிகளா. ஸ்ரீதர் வேம்புக்கு இம்மிய அளவு பிரச்சனை என்றால் கூட நாங்கள் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டோம், விளைவுகளை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று இப்பொழுது இந்த ஊடகம் மூலமாக உங்களுக்கு அத்தனை பேருக்குமே எச்சரிக்கையாகவே விடுக்கிறேன். ஒரு மயிரை கூட ஸ்ரீதர் வேம்புவை நீங்க புடுங்கவே முடியாது. ஸ்ரீதர் வேம்பு அவருடைய ஆன்மீக பணியை சிறப்பாக செய்வார். ஸ்ரீதர் வேம்பு அவருடைய தொழிலில் மிக இதைவிட இன்னும் பலமாக முன்னேறி கொண்டு இருப்பார். ஸ்ரீதர் வேம்புடைய ஆசி உனக்கும் சேர்த்து உன் பிள்ளைங்களுக்கும் கிடைக்கணும். அதாவது இந்த நாய்ப்பை பேசிப்பார், அவங்களுடைய பிள்ளைங்களுக்கும் கிடைக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன், ஓகேங்களா? அந்த குருமா திருமா பின்னாடி இருக்கிறத விட ஸ்ரீதர் வேம்பு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவருடைய நிறுவனத்தில் அவருடைய கல்வி நிலையங்களில் நாமளும் ஒரு டியூஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னு போய் பாடம் கத்துங்கடா. உங்களுடைய அடுத்த ஜெனரேஷனாவது வளரும். முட்டி பார்க்கணும் மோதி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா தடம் தெரியாமல் காணாம போவீர்கள். அருவா நீங்கள் பிடித்தால் மட்டும் வெட்டாது, நாங்கள் பிடித்தாலும் வெட்டும். 1 2 3 4 எஃப்ஐஆர் உங்களுக்கு மட்டும் வாங்க தெரியாமல் இல்லை, நாங்கள் நினைத்தாலும் வாங்கி அடுக்கிக் கொள்வோம். கோர்ட்டு கேஸு இது நீங்கள் மட்டுமல்ல, நாங்களும் பார்த்ததுதான், எங்கள் தலைமுறையும் பார்த்ததுதான். அடங்க மறு அத்து மீறுன்ற தெனாவட்டு வார்த்தை எல்லாம் உங்க 4 சோத்துக்குள்ள வச்சிங்க. ஸ்ரீதர் வேம்பு மாதிரி ஒரு பொதுப்படையான மனிதர்களிடம் உங்களை தெனாவட்டு திமிர காமிக்காதீங்க, ஓகேவா? வடபழனியில் நான் திரும்ப 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 சொல்லுவேன், வடபழனியில் ஒரு கேள்வியை ஏமாத்தி உங்களுடைய தலைமை அலுவலகம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. ஒரு விஷயமாவது யோக்கியமா இருக்கா? விஜய் கட்சிக்காரன் ஒரு 40 பேர் செத்து போனான்,
மக்கள் செத்து போனாங்க, எல்லாருக்கும் 50,000 காசோலை கொடுத்தீங்க, டவுன் ஆகி போச்சு, பவுன்ஸ் ஆகி போச்சுன்னு சொல்லி அதுல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன் அவன் தலைவன். ஸ்ரீதர் வேம்பு என்னடா பிச்சைக்காரனா? அவன் ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர். இன்னைக்கு அவன் சன்னியாசி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவன் கால் மண்ணுக்கு ஈடாகுவீங்களா உன் தலைவனும் நீங்களும்? தருதல நாய்களா, தரங்கட்ட நாய்கள். இன்னைக்கு தரணி ஆள்வதற்கு இடம் கொடுத்தான் பாரு, ஓட்டு போட்டு இன்னைக்கு எம்எல்ஏ எம்பி ஆக்கி வச்சானுங்க பாரு இந்த மக்கள். அந்த மக்கள் இன்னைக்கு வெக்கப்படணும். பேசிக்கிட்டு இருக்க நான் வெக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? உன் குடும்பம் தலை குனியணும். நீங்க நான் பேசுறது உங்க கட்சிக்காரன் உனக்கும் சேர்த்து தான்டா. உன் தருதல தலைவன் பின்னாடி இருந்தால் நீங்க நாசமா தான் போவீங்க. ஓகேங்களா? மானசீகமா மன்னிப்பு கேட்டுட்டு அடுத்த வேலையை பாருங்க. தமிழக அரசுக்கும் தமிழ்நாடு காவல்துறைக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த குருமா மாதிரி விசிகே பார்ட்டி மாதிரி ஆளுகளுக்கு நீங்கள் நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தால் பிரச்சனை வேறு ரூபமாக மாறும் என்பதை இந்த காணொளி மூலமாகவே உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். இது எப்படி எடுத்துக்கிறீங்களோ அது உங்க இஷ்டம். ஓகேங்களா? நல்ல பாசிட்டிவா எடுத்துக்கிட்டீங்கன்னா பாசிட்டிவ், நெகட்டிவ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நெகட்டிவ். ஓகேங்களா? நல்லதுக்கு தான் சொல்றேன். நாளைக்கு காவல்துறையும் இவர்களால் நீதிமன்ற வாசல்ல படியேற காலம் வந்துவிடும், அதிகாரிகள் தலை குனிகிற காலம் வந்துவிடும் அப்படிங்கிறத முன்னெச்சரிக்கை பதிவாகவே நான் உங்களுக்கு முன்னாடி சொல்றேன். ஸோ திருந்துவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்ரீதர் வேம்பு ஐயாவை பற்றி தராதரம் இல்லாமல் பேசிய அத்தனை களவாளி பயல்கள் மீதும் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கணும். ஸோ மீறி அத்துமீறி அடங்க மறுன்ற மாதிரி அவருக்கோ அவருடைய உடைமைக்கோ ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் இந்த நாடு தாங்காது என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.